எட்ரா கொக்கி சார் கத்தியா உன்னை பார்த்து ரொம்ப நாளா ஆகுது சார். ஏதோ ஒரு பொண்ணு மேலே சிமானு பார்க்க வந்துச்சு, அப்பதான் சார் பேசினேன். அதுக்கப்புறம் அவனை பார்க்கவே இல்லை சார். அவன் பண்ண கொலைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். தப்பு பண்ற எல்லாரும் இதை தாண்டா சொல்றீங்க சார். யாரா தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கிறீங்க? இன்ஸ்பெக்டர் சார், இவன் உண்மையை ஒத்துக்கிட்டா கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போலாம், ஒத்துக்கலன்னா என்ன பண்ணலாம்? சார் என்கவுண்டர்லாம் தப்பு தான் சார். ஆனா இவன மாதிரி ஆளுங்களை என்கவுண்டர் பண்றது தப்பே இல்ல சார். என்னது என்கவுண்டரா? ஐயோ சார், நான் அவ்வளவு ஒத்தலாம் இல்ல சார். சத்தியமா நீ தெரியாது சார். உனக்கு தெரியாது? ஏய், ரகு எங்க ஒளிஞ்சிருக்கான்னு உண்மையா சொல்லு. சார் அம்மா மேல சத்தியமா நீ தெரியாது சார். இன்ஸ்பெக்டர் சார், இவனை ஸ்டேஷன் கூட்டு வாங்க. டேய் சார் வாடா. சார் 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 வேணாம் சார். எதுக்கு சார்? அந்த ரகு உங்ககிட்ட பேசினா எங்களுக்கு தெரியணும்ல, அதுக்கு தான். அந்த ரகுவை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ எங்க கஸ்டடியில தான் இருக்கணும். சார் 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 வீட்டு ஒரே புள்ள சார். என்ன நீங்க தூக்கிட்டு போயிட்டீங்கன்னா எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க சார். நான் பார்க்கதான் சார் டெரரா இருப்பேன். ஆனா நான் பெரிய பயந்தாங்கொல்லி சார். அந்த ரகு கால் பண்ணா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் சார். என்ன நம்புங்க சார். டேய் உன்னை எதுக்குடா நாங்க நம்பணும்? சார் இப்படி கேட்டா என்ன சார்? நம்பி தானே சார் வாழ்க்கை. சரி, நான் உன்னை நம்புறேன். ஆனா அந்த ரகு கிட்ட இருந்து போன் வந்தாலோ இல்ல எங்க இருக்கான்னு தெரிஞ்சாலோ நீ உடனே எங்களுக்கு போன் பண்ணணும். கண்டிப்பா சொல்றேன் சார். ஏமாத்த மாட்டல? சத்தியமா ஏமாத்த மாட்டேன் சார். சரி, உன் நம்பர் கொடு. எதுக்கு சார்? ஏய், அவங்க கிட்ட இருந்து போன் வந்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம். நம்பர் சொல்லு. 96 SMS பண்ணிருக்கேன், அதான் என் நம்பர். சேவ் பண்ணி வச்சுக்கோ. யாருக்கிட்டையும் என் நம்பர் கொடுக்கக்கூடாது. அந்த ரகுவை பத்தி எந்த விஷயம் தெரிஞ்சாலும் மறைக்காம சொல்லணும்.